அப்பாஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வது எப்படி சேனலில் சோஷியல் சயின்ஸ் 10ஆம் வகுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு மேப் தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு மேப்பில் 5 பிளேசஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து மார்க் பண்ணி காட்ட போகிறேன். அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் குழம்பிடுன்றதுனால நான் 5 பிளேஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் தெளிவாக இதை நோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக 5 மார்க் இதில் கெயின் பண்ண முடியும். 5 மார்க்கில் வேர்ல்டு மேப் தான் கேட்பாங்க. இதில் முக்கிய இடங்கள் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இதில் மெயினாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிரிட்டன் நம்ம மேப்லேயே ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாலே அந்த மேப்லேயே காட்டும் உங்களுக்கு தனியாக அந்த ஆசியா ஆஃப்ரிக்காவுக்கு மேல் பகுதியில் வந்து இந்த தனி சும்மா அது ஒரு இதுவாக தான் காட்டும் உங்களுக்கு. அந்த இடத்துல பிரிட்டன் மார்க் பண்ணி எழுதிடுங்க. இதுதான் இங்கிலாண்டுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டன் தான் என்னது இங்கிலாந்து. இது வந்து ஆங்கிலேயர்களோட பகுதி. இவங்க தான் வந்து நம்மளை ஆட்சி புரிஞ்சாங்க. நம்ம யாருன்னு யோசிச்சுட்டு இருப்போம். பிரிட்டிஷ்காரன் தான் வந்து நம்மளை இந்தியாவை ஆட்சி புரிஞ்சாங்க. அதுக்கு தான் பிரிட்டன் இங்கிலாண்டு ரெண்டுமே ஒரே நேம் தான், ஒரே இடம் தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஃப்ரான்ஸுக்கு போகலாம். ஃப்ரான்ஸ் பார்த்தோம்னா இந்த மேப்புடைய மேல் பகுதியில் முனைப்பகுதி அந்த பிரிச்சே காட்டுறாங்க. அந்த பகுதியை வந்து பிரித்து தான் பாக்ஸ் மாதிரி காட்டுது. இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃப்ரான்ஸ். இந்த கண்ட்ரி தான் வந்து ஃப்ரான்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. மேலே ஒரு சின்ன பார்ட் இருக்கும், அதை விட்டுருங்க. அதுக்கு கீழே அடுத்து ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்ட் தான் வந்து ஜெர்மனி. இந்த ஜெர்மனியை மார்க் பண்ணிவிடுங்க. ரெட்டில் மார்க் பண்ணது ஃப்ரான்ஸு, ப்ளூவில் மார்க் பண்ணது ஜெர்மனி, பிங்க் வந்து பிரிட்டன். இந்த 3 இடம் ஏன் கலர்ஸில் நான் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு கண்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணோம். அடுத்து உங்களுக்கு ஈஸியாக மனசுலையும் பதியும், என்றைக்கும் மறக்காதுன்றதுக்காக நான் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு கலரில் பண்ண வேண்டாம். பென்சிலில் ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி பிளேஸை குறித்தாலே போதும். அடுத்து பார்த்தோம்னா இட்டாலி வந்து அந்த பகுதிக்கெல்லாம் இடையில் ஒரு சின்ன வால் பகுதி மாதிரி தெரியும். இட்டாலி அந்த நடுவில் இந்த ஆஃப்ரிக்காவுக்கு மேலேயும் ஆசியா கண்டத்துக்கு கீழவும் இந்த நடுப்பகுதியில் ஒரு வால் மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா. இந்த பகுதியில் பாயிண்ட் பண்ணிவிட்டு இட்டாலின்னு ரைட் பண்ணிவிடுங்க. இதை ஆரஞ்சில் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா மொராக்கோ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கா கண்டத்துக்கு மேல் பகுதி ஒரு சின்ன பிட்டு தான் அது மொராக்கோ கண்ட்ரி. அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுருங்க. இந்த 5 பிளேஸ் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அழகாக மார்க் பண்ணி மார்க் கெயின் பண்ணுங்கள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினாக்கள் வரக்கூடிய மேப் பகுதி தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.